ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கிச்சன் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களோட காமிக்கிறேன். எங்களது வந்து பார்த்திங்கன்னா வாடகை வீடு தான். அந்தளவுக்கு வந்து டைல்ஸு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நார்மலாக சுண்ணாம்பு அடிக்கிற ஒரு காரை கீழே போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வீடு தான். இருக்கிறது எந்த வீடாக இருந்தால் என்ன, நம்ம எப்படி வச்சுருக்கோன்றதில் தான் இருக்குது. என்னோடய வீடை நான் எப்படி வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பெயிண்டிங் வேலைலாம் வந்து நடந்துச்சு. நானே தான் பெயிண்ட் பண்ணியிருந்தேன் வீடு ஃபுல்லாகவே. இது பெயிண்டிங் வேலைலாம் முடிஞ்சதுக்கப்புறமே எல்லா பாத்திரமும் வெளியில் வந்து கழுவி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து அதில் அடுக்கிட்டு இருந்தேன். இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னலும் இல்லை, செல்ஃபோனில் செல்ஃபுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரே ஒரு செல்ஃப் தான். இந்த பலகை எல்லாமே வந்து நாங்களே தான் அடிச்சிருந்தோம். இந்த வீட்டுக்கு வந்து பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டம்பர் தான் அடிச்சிருந்தோம். சுண்ணாம்பு இல்லை. சுண்ணாம்பு அடிச்சிருந்தோம் அது மேலேயே ஒட்டுன்னு சொல்லி டிஸ்டம்பர் தான் அடிச்சிருந்தோம். நானே வந்து அடிச்சிட்டேன். இப்போ ஒவ்வொரு பொருளாக வந்து எடுத்து அடுக்கி வச்சுட்ருந்தேன். பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு கூடை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாண்ட், இந்த 2 ஸ்டாண்ட்லேயே நான் மேக்ஸிமம் பாத்திரம் வந்து அடுக்கி வச்சுருவேன். இந்த செல்ஃப் ஒன்று தான் கிச்சனில் இருக்கும். வேறு எந்த செல்ஃபுமே இல்லை. அதனால் வந்து அந்த ரேக் எல்லாமே நாங்களே வந்து வாங்கிக்கிட்டோம். இப்போ வந்து அந்த ஸ்பைசஸ் டப்பா அது எல்லாமே வந்து ரீஃபில் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து அது எல்லாத்தையுமே அடிக்க வச்சுருந்தேன். இந்த பாட்டில் எல்லாமே வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 350 சம்திங் நினைக்கிறேன், மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டிலில் வந்து பிஸ்கெட்க்கு வந்து ஃப்ரீயாக வந்துச்சு. அந்த நியூட்ரி சாய்ஸ் மாதிரியே ஃபார்மல் லைட்டில் ஒரு பிஸ்கெட் வரும், அதுக்கு ஃப்ரீயாக வந்துச்சு. அப்பப்போ வாங்கிட்டு வந்து வச்சுருந்தது நிறைய சேர்ந்துருச்சு. அது வந்து எல்லோ கலர் மூடி போட்டு அந்த டப்பாக்காகவே நான் போய் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு பாக்ஸஸ் தான், காலி பாக்ஸ் தான் அதில் வந்து வச்சுருக்கேன். ஃபைனலாக இதெல்லாம் அடுக்கி முடித்ததுக்கப்புறமே என்னோடய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப சிம்பிள் தான். என்னோடய கிச்சன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 8க்கு 6 அவ்வளோதான், இருக்கிறதே சின்ன சைஸ் தான். அதுக்குள்ளேயே நான் எல்லா பொருளுமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த பக்கம் வந்து என்ட்ரன்ஸில் உள்ளே வந்ததையுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு இரும்பு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். இந்த பக்கம் கேஸ்கெட்லாம் மாட்டியிருக்கேன். இட்லி துணி அது ஈரமாக இருக்குன்னு சொல்லி அந்த கேஸ்கட்லேயே காய போட்டு வச்சுருக்கேன். காஞ்சதுக்கப்புறம் மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த வால்பேப்பர் வந்து மீஷோவில் தான் வாங்கி ஆர்டர் போட்டு வாங்கி ஒட்டியிருந்தேன். இது வந்து ஒரு ரோல் வாங்கினேன். இவ்வளோதுக்கு தான் பத்துச்சு. சரி, நம்ம அந்த சமைக்கிற ஆயில் வந்து தெளிக்கிறதுக்காக தானே அப்படின்னு சொல்லி நான் இதோட விட்டுட்டேன், போதும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற பக்கம் எல்லாமே பெயிண்ட் பண்ணியாச்சு. அடுப்போட இடத்துலையும் வந்து ரொம்ப பெரிய ஸ்பேஸ் எல்லாம் கிடையாது. இந்த சைடு வந்து சமைக்கிறப்ப வைக்கிற பொருள் மட்டும்தான் இருக்கும். அதனால் வந்து அந்த இடம் காலியாக தான் வச்சுருப்பேன். மற்ற பொருள் எல்லாமே அந்த செல்ஃப்லேயே வச்சுருப்பேன். இந்த பலகை வந்து நாங்களே தான் அடிச்சுக்கிட்டோம். அதுலேயே வந்துட்டு மிக்ஸி, அதுக்கு யூஸ் பண்ணுற ஜார் எல்லாமே பக்கத்தில் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த தேக்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு, ரசம் வைக்கிறது, பால் காய் வைக்கிறது, இந்த குட்டி குக்கர் அது எல்லாமே வந்து அந்த செல்ஃப்லேயே அடுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஜீரக மிளகு நசுக்கிறதுக்கு வந்து அந்த குட்டி உரல் வந்து அங்கே வச்சுருக்கேன். இந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரம் பிடிக்கிது. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே இந்த ஒரே ஸ்டாண்ட்லேயே அடுக்கி வச்சுக்கலாம். இது வந்து நாங்கள் வாங்கி எப்படியும் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். நல்லாவே இருக்குது. வெயிட்டும் நல்லா தாங்குது எவ்வளோ பொருள் வச்சாலுமே. அதுக்கப்புறம் வந்து இதில் இந்த ரேக்கில் வந்து இந்த பெரிய தட்டு, சாப்பிட்ற தட்டு, அதுக்கப்புறம் வந்து கீழே குடம்லாம் மூடி வைக்கிற தட்டு அது எல்லாமே. இந்த ஸ்டாண்டு வந்து இந்த பிளாஸ்டிக் பக்கெட் எல்லாமே மூடுவோம் இல்லையா, அந்த மூடியெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சில்வர் கப்பு அது எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பெரிய குக்கர் அதெல்லாம் வந்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால் வந்து கீழே வந்து அந்த பக்கம் ஒரு பலகை போட்டு கீழே கல் வச்சு அதில் தான் வந்து வச்சுருக்கேன். மீதி இருக்கிறத வந்து குடத்து மேலேயே அப்படியே மூடி வச்சுருக்கேன். எந்த குடம் எடுக்கிறோமோ அதில் வந்து நல்ல தண்ணி தான் இருக்குது. எப்போயாவது தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் அந்தளவு வச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கிரைண்டர், அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவி வைக்கிற கூடை. அவ்வளோதான் என்னோடய கிச்சன். வெளியிலேருந்து எங்கள் பாப்பா வந்து இது ஒரு வேஸ்ட்டு பாட்டில் தான், சரி பெயிண்ட் பண்ணுறேன், ஒயிட் கலர் பாட்டில் அதில் வந்து ரெட் கலர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டாட்டாக வச்சு பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தா. உண்மையாகவே அந்த டப்பா வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒயிட் கலர் பாட்டிலுக்கு வந்து ரெட் கலரில் கொடுக்கவும் நல்லா இருந்துச்சு. சரி, மணி பிளான்ட் வந்து அதில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். உண்மையாகவே அந்த மணி பிளான்ட் போட்டதையுமே அந்த டப்பா வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, கிச்சனில் வந்து அந்த கார்னரில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தேன். இந்த கார்னரில் ஒன்றும் பெருசாக எதுவும் வைக்க மாட்டேன். அந்த ஒரு மணி பிளான்ட் செடி, அதுக்கப்புறம் வந்து அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு அந்த லைட்ரு, கத்தி, கத்திரிக்கோல் அது எல்லாத்தையும் வந்து அது பக்கத்துலேயே போட்டு வச்சுருப்பேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா காளான் பிரியாணி தான் வந்து இன்றைக்கி செஞ்சுருந்தோம். ரெசிபி வந்து நாளைக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். காளான் பிரியாணியோட இன்றைக்கி சிம்பிளாக முடிஞ்சுது. இது வந்து சண்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். எங்கள் ஊரில் திருவிழா போட்டிருக்கனால நான்வெஜ் எதுவும் செய்யலை. திருவிழா முடிஞ்ச வாட்டி தான் செய்வோம். அதனால் இன்றைக்கி வந்து
காளான் பிரியாணி வந்து செஞ்சுட்டோம். குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருந்தேன். சாப்பாடு வந்து சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. என்னோடய கிச்சன் வந்து குட்டியாக இருந்தால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அடுக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. போட்டு கொடுத்தா அவங்க எல்லாருமே சாப்பிட்டு சாப்பாடு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னோடய வீடியோ முடியுது. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.